ஹாய் ஆல், டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? ஈஸியான தக்காளி தொக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லாமே மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளியில் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, ஆல் சாம்பார் பொடி, இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. நான் இடையில வந்துட்டு தோசைக்காக மாவு கரைச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடல மாவு அல்லது உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கடல மாவு போட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிடணும். அப்புறம் அந்த கடல மாவு கரைச்ச பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் குழம்புலேயே ஊற்றி நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதையும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடணும். அப்புறம் லாஸ்ட்டாக தம்பிக்கு தோசை ஊற்றி நெய்க்கு போட்ட தோசை தம்பிக்கு ஊற்றி தம்பிக்கு தந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு டைம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க போயாச்சு.